நாங்கள் வீராசாமி செட்டியார் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர். இந்த கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா ஆரம்பிச்சு புளியங்குடி நகர்ல இந்த கல்லூரி செயல்பட்டு வருகின்றது. நம்முடைய பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுடைய சேர்க்கை மிகவும் குறைந்த நிலையில் இருக்கும் சூழ்நிலையில், இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் மாணவர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர். அவர்களுடைய தனித்திறமையை கொண்டு வர வைப்பதற்காகவே இந்த மாதிரியான அறிவியல் சார்ந்த ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்போ என்ற நிகழ்ச்சியை நாங்கள் எங்கள் கல்லூரி மூலமாக நடத்துகிறோம். என்னுடைய மாணவர்கள் சுமார் 80 படைப்புகளை தயார் செய்து இன்று பள்ளி சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் வந்து எங்களுடைய மாணவர்களின் படைப்புகளை பார்த்து மகிழ்ந்தனர். இருந்த போதிலும் எங்களுடைய ஒவ்வொரு மாணவர்களும் அவருடைய தனித்திறமையை இதன் மூலம் செயல்படுத்தியுள்ளனர். ஒரு படைப்புக்கு 2 மாணவர்கள் வீதம் சுமார் 80 படைப்புகள் எங்களுடைய மாணவர்கள் சுயமாக தயார் செய்து அவர்களுடைய தனித்திறமையை இங்கு காண்பித்துள்ளனர். இது மிகவும் ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். மேலும் இதை போன்று ஒவ்வொரு மாணவர்களும் இந்த மாதிரியான படைப்புகளை உருவாக்குவதற்கு ஆசிரியர்களும் எங்களது கல்வி நிறுவனமும் எங்களது கல்வி குழுமங்களின் சார்பாகவும் மிகுந்த சப்போர்ட் செய்வதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். இந்த படைப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் எங்களது கல்லூரியில் இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது, நடைபெறும் என்பதையும் இந்த அருமையான நேரத்தில் தங்களிடம் எல்லோருக்கும் இதன் மூலம் நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் கருத்து
வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வீராசாமி செட்டியார் பாலிடெக்னிக் காலேஜ்ல இருந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்போ நடத்திட்டு இருக்கோம். ப்ராஜெக்ட் எக்ஸ்போல எங்கள் காலேஜில் 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட் பசங்களும் இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்போவை நடத்துறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன பிரின்சிபல் சார் அண்ட் சேர்மன் சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க செஞ்சிருக்கிற ப்ராஜெக்டை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணி காட்ட போறோம் உங்களுக்கு. இதுதான் ப்ரோக்ராம். தண்ணி இந்த தண்ணி அவ்வளோ தண்ணி ஆகும். தண்ணி மட்டும் லைட் ஆகும். வேலை மட்டும் வச்சிருந்தாங்க. இது மழை தண்ணி பட்டோடனே கொடி ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடும். மறுபடியும் அது ட்ரை ஆனாதபடி மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோத்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இது சிம்பிளாக வீட்டுக்கு நம்ம வீட்டில் இல்லாதப்ப நம்ம வெளியே போயிட்டோம்னா நம்ம துணி காய போட்டிருப்போம். அதனால இந்த சென்சார் பயன்படுத்தி வீட்டுக்கு உபயோகமாக இருக்கும். சென்சார் ரெயின் சென்சாரை பயன்படுத்தியிருக்கோம் நாங்கள். இல்லைன்னா ரெயின் சென்சாரில் ஆர்டினோனால கனெக்ட் பண்ணிக்குவோம். ரெயின் வந்து சென்சாரில் பட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக க்ளோத் கலர் இது காய போட்டால் அந்த கம்பம் உள்ளே போயிடும். மறுபடியும் ட்ரை ஆனாக்கபடி மறுபடியும் அது வெளியே வந்துடும். பண்ணிடலாம் சார். இல்லை இது தண்ணி ஊற்றினா வந்துடும். ரெயின் சென்சாரில் பட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ட்ரை ஆன உடனே மறுபடியும் வெளியே வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் இந்த சென்சார் ட்ரை ஆனோடனையும் மழை தண்ணி பட்டு ட்ரை ஆனோடனே மறுபடியும் கொடியிலே வெளியே வந்துடும். மறுபடியும் கண்டினியூஸா பெய்ய அது உள்ளதான் இருக்கும். அது எப்போ ட்ரை ஆகுது சென்சார்ல ஆகும்போது கொடி வெளியே வந்துடும்.
என்னுடைய பெயர் சுப்பிரமணியன். எஸ் வீராசாமி செட்டியார் பிஎட் காலேஜ் பிஎட் கல்லூரி முதல்வர். நான் இன்று எஸ் வீராசாமி செட்டியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒடிசி 2K26 என்ற ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமாக நம்ம மாணவ மாணவியர் 1ஆம் ஆண்டிலிருந்து 3ஆம் ஆண்டு வரை உள்ள மாணவ மாணவியர் மிக ஆர்வமாக கலந்து கொண்டார்கள். பல தொழில்நுட்பங்கள் சார்ந்த சென்சார்கள் மற்றும் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல விதமான கருவிகளை பயன்படுத்தி பல பொருட்களை மாணவ மாணவிகளுக்கு உகந்ததாக கண்காட்சியாக வைத்துள்ளார்கள். மிகச் சிறப்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். சுப்பிரமணியன், என்னோட பேர் சுப்பிரமணியன், முதல்வர் எஸ் வீராசாமி செட்டியார் கல்வியியல் கல்லூரி. சயின்ஸ் குட் மார்னிங் எவ்ரிவான். என் பேர் அனுக்கிரகா. நாங்கள் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடர்ன் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். இங்கே எஸ்விசி பாலிடெக்னிக் காலேஜில் வந்து சயின்ஸ் எக்ஸ்போ நடந்துகிட்ருக்கு. நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம், நிறைய அக்காங்க அண்ணங்கள்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹைட்ராலிக் ப்ரெஸ், அடுத்து ஏஐ வச்சு ரொம்ப டெக்னாலஜிக்கலாக பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் எமோஷனை வச்சு நம்ம என்ன எப்படி பார்க்கோம் அப்படிங்கிற நிறைய டெக்னாலஜி இங்கே நிறையா இருக்குது. இது மூலமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இங்கே வந்து ஒருத்தரும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேங்க்யூ. சொல்லிட்டேன். என்னோட பேர் பி அனுக்கிரகா. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கேன். எங்கள் ஸ்கூல்லேருந்து 9th முழுக்க 63 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கோம். இங்கே இந்த எக்ஸ்போ பார்க்கும்போது நாங்களும் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி திங்க் பண்ணணும், அண்ணங்க அக்காங்களாம் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் டெக்னாலஜிக்கலாக எப்படி வளர்த்துக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். குட் மார்னிங் எவ்ரிவன். என் பேர் எம் சங்கமித்ரா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து நாங்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே எஸ்பிசியில் வந்து சயின்ஸ் எக்ஸ்போ வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து அண்ணா அக்கா எல்லாருமே வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப வந்து ஏஐ வச்சு டெக்னாலஜிலாம் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் இருக்கப்போவே காலேஜில் என்ன நடக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நிறைய டெக்னாலஜிக்கெலாம் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட ஃபேஸை வச்சு நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, அப்புறமா நிறைய வந்து பண்ணியிருந்தாங்க. நாங்கள் நிறைய இது வரைக்கும் தெரிஞ்சுக்காத விஷயம் எல்லாத்தையுமே வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். இதுலேருந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நாங்களும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இதை நடத்தின எஸ்பிசியில் யாரெல்லாம் கோஆர்டினேட் பண்ணாங்களோ எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்து. நாங்கள் வந்து தென்காசி அரசு மாதிரி பள்ளியிலேருந்து வரோம். ஸோ இன்றைக்கி வந்து எஸ்பிசி காலேஜில் வந்து சயின்ஸ் எக்ஸ்போ வச்சுருந்தாங்க. இதில் மாணவர்கள் வந்து நிறைய அதிகப்படியான வித்தியாசமானது பண்ணியிருந்தாங்க. ஸோ ரியல் லைஃப்பில் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து டைமை சேவ் பண்ணலாம், ஸோ அந்த டைமை எப்படி வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய டெக்னிக்கல் சம்மந்தமான ஆப்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது மூலயமா இன்னுமே நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக ரன் ஆவாங்க. அப்போ வந்து அந்த என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் தேவைப்படும் அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக காட்டினது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிறைய அவார் ஆகிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் அவார் ஆகிட்டாங்க. ஸோ தேங்க்யூ.
செட்டில்மெண்ட் வந்து நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம். அந்த திட்டத்தை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அதை வாங்கணும். ஓ சரி சரி போலீஸ் வச்சிருக்காங்களா அந்த மாதிரி? ஓகே ஓகே அதே மாதிரி தான் ஓகே ஓகே அப்படிங்கிற அந்த இது வந்துடும். இதை வந்து இப்போ நீங்க இது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நீங்க ஒரு லைவா வந்து இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா? ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு எப்படின்னா ஆசா பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து 500 ரூபாய் கொடுப்பாரு, நாம வந்து ஒரு 400 ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்கணும். அப்ப 500 ரூபாயோ 400 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ நீங்க வந்து கொடுக்கறதா இருந்தா உங்களுக்கு வால்யூம் வேணும். ஒருத்தர் வந்து 1000 தயாரிக்கா அப்படின்னா நம்ம 5000 தயாரிக்கணும். அப்ப 5000 தயாரிச்சாதான் நம்ம வந்து அந்த வால்யூம்ல வந்து ரேட்டை வந்து கம்மி பண்ண முடியும். அதுக்கு வந்துதான் இப்போ வந்து நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம நிறைய ஸ்கீம் எல்லாம் இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொண்டு பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு அதாவது உங்களுக்கே ஒரு தொழிலை நீங்க அதை வளர்த்துக்கலாம். அதாவது சுயதொழில் வந்து நீங்க வந்து பாலிடெக்னிக்லாம் படிக்கணும்னா சொந்தமா தொழிலும் பண்ணிக்கிறதுனா வேலைக்கு நம்ம போய்க்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும், இப்ப நீங்க கண்டுபிடிச்ச இந்த ப்ராடக்டை வந்து நீங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு வடிவமைச்சு அதை வந்து ஒரு ப்ராடக்டா நீங்க வந்து வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு ஒரு 4 தான் சேர்ந்து அது பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு நம்ம காலத்திலே வச்சிருக்காங்க. அந்த கம்பெனி மூலியமா உனக்கு வந்து அவங்க வந்து பண வசதி எல்லாம் அவங்க பண்ணி கொடுத்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சு நிறைய அவங்களுக்கு வந்து வருமானத்தை கொண்டு வந்து முடிஞ்ச அளவு சொல்லக்கூடாது, கட்டாயம் முயற்சி பண்ணக்கூடாது. இதுதான் முயற்சி, அது முயற்சி கிடையாது. ஓகே ஓகே கண்டிப்பா இதுல வந்து வெஹிக்கிள் வந்து டிலே பண்ணும் சார். வெஹிக்கிள் டிலே பண்ணும்போது நம்ம வந்து கார்டு வந்து ஸ்வைப் பண்ணுவோம். கார்டு ஸ்வைப் பண்ணும்போது மினிமம் வந்து 100 செகண்ட்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. 100 செகண்ட்ஸ் அப்படியே பேசிட்டே போயிடுவோம். பல வேலைகளிலும் நாளாக அனைத்து வேலைகளை போட்டிகளுக்கு இந்த அருமையான நேரத்துக்கு நம்முடைய ப்ராஜெக்ட் எக்ஸ்போல 1 மணி வச்சு இன்னைக்கு வந்து மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்கிறத ரொம்ப பெருமைப்படுறாங்க சார். ஸோ உங்களுக்கு சில ஆலோசனைகளை சார் வழங்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் அமைதி காத்து சார் என்ன ஆலோசனை சொல்றாங்க இது வருமானங்களில் இதை விட நல்ல ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல நல்ல ஒரு மார்க்கெட் லெவல்ல, அதாவது ஸ்டார்ட் அப் லெவல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணி பாலிடெக்னிக் லெவல்ல நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்ல எஸ் வீராசாமி செட்டியார் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கணும்ல உறுதிமொழி இருக்கு. சார் வந்து உங்களுக்கு இந்த அருமையான நேரத்தில் ஒரு சில ஆலோசனைகளை வழங்குவாங்க. அமைதிக்காக கேட்பாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். குட் மார்னிங். நேற்று எங்க பிரின்சிபால் எனக்கு வந்து போன்ல வந்து கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி நம்மளோட காலேஜ்ல ஒரு எக்ஸ்போக்கு நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கிடணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி நான் ஒரு 11 மணிக்கு நான் வந்துட்டேன். ஏன் அப்படின்னா இந்த ஆர்வமா இருக்கக்கூடியவர்களை வந்து எப்போதுமே வந்து தன்னம்பிக்கை முக்கியம். இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கையோட இருந்துதான் நம்ம அதை வந்து பண்ண முடியும். சும்மா வந்து மேலோட்டமா நம்ம வந்து பண்ண முடியாது. நான் இப்ப சார்கிட்ட சொல்றது என்ன, உங்ககிட்ட சொல்றது என்ன அப்படின்னா நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து யாருக்குமே கூட இருக்கலாம். நமக்கு வந்து காம்படிஷன் இப்போ வந்து ஒரு இதை இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ ஒரு இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம எத்தனையோ பொருள்களை போய் நம்ம பாக்குறோம், எல்லாமே ஒண்ணு மாதிரி. இப்போ வந்து ஷட்டில் வந்து நம்ம ஆடக்கூடிய அந்த இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒண்ணு மாதிரி தான் இருக்கும் அந்த பேட்டு. அதே மாதிரி அந்த பால் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அதோடைய லைஃப் இருக்கும். அதுல உள்ள சில முக்கியமான இதை வந்து அதை இது பண்ணி அதை வந்து லைஃபா வந்து அவங்களுக்கு கொண்டு வந்து அதை நல்ல ஒரு இது ஃபியூச்சரை வந்து அதை காமிப்பாங்க. அது மாதிரி யாருக்குமே இந்த ப்ராடக்ட் இருந்தாலும் நீங்க வந்து அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து அந்த இதை பார்க்கறது மாதிரி நம்ம அந்த இதை எப்படி வடிவமைக்கிறது. இப்ப நீங்க எல்லாமே பார்த்துருக்கிறது வந்து எப்படின்னா நீங்க எல்லாமே இன்டீரியரா வந்து எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதை ஒரு இடத்துல உள்ள கொண்டு போய் வச்சு இதுக்கு ஒரு வடிவமைச்சு அதை ஒரு நம்ம வந்து ஒரு சேல்ஸுக்கு நம்ம வந்து கொண்டு வரும்போது
அது எந்த மாதிரி இருந்தா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கணும். ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப வரக்கூடிய காலங்கள்ல வந்து பாலிடெக்னிக் வந்து ரொம்ப அதிகமான வந்து ஒரு வரவேற்பு இருக்கு. எப்படின்னா நம்மளுடைய இந்தியாவுடைய கவர்மெண்ட் எந்த இதை வந்து பேஸ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா, பையங்களுக்கு வந்து ஒரு தொழில் கல்வி கிடைக்கணும், அதாவது வேலை வாய்ப்பும் கிடைக்கணும், சுய தொழிலும் கிடைக்கணும். சுய தொழிலுக்கு வந்து நிறைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் ஆரம்பிச்சு எங்க கிடைக்குதுங்கிறத வந்து நம்ம அந்த மாதிரி எல்லாம் வந்து வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு இப்ப நமக்கு வந்து ஒரு இதெல்லாம் பண்ணி நம்ம உள்ள வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட திறமை இருந்தா அவங்களுக்கு ஃபண்ட் பண்றதுக்கு எங்க இருந்து அந்த ஃபண்ட் வாங்கணும் அப்படிங்கிறத அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே இது நம்மளும் ஃபியூச்சர்ல நம்ம பண்ணலாம். அது ஒண்ணு. இதெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு பாலிடெக்னிக் படிச்ச பையங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. அதை வந்து நீங்க வந்து நல்ல முறையா நீங்க வந்து பயன்படுத்துங்க. படிக்க வாரவன் அந்த படிக்கக்கூடிய அந்த 3 வருஷத்துல வந்து உன்னுடைய ஒரே கான்செப்ட், அதாவது உன்னுடைய மைண்டை வந்து செதற விடாம நம்ம 3 வருஷத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு 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 முழு டைம் நீங்க அதுல இருந்து நீங்க பண்ணணுங்கிறது இந்த தருணத்துல கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னா, நம்ம கல்லூரியில படிச்சுட்டு போனவங்க நல்ல ஒரு பிசினஸ் மேனா இருக்கா, ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்புல ஒரு ஆராய்ச்சியில ஒரு பெரிய ஆளா இருக்காங்க. நீங்க எனக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் வரணுங்கிறத அந்த தருணத்துல உங்களை கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.